ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே.எஸ். ஐயங்கார் ஐயா அரியர சர்மாவும் இப்போ சனி வக்ரம் பற்றி பார்க்க வந்திருக்கோம். பொதுவாகவே நாங்கள் வருட மாறுதல்கள், வருட பலன்கள், ஆங்கில வருட பலன்கள், மாத பலன்கள் மற்றும் கிரகங்களின் மாறுதல்கள், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுவினுடைய மாறுதல்களை பற்றி வருஷா வருஷம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள், சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனி வக்ரம், ஃபர்ஸ்ட் வக்ரம் அப்படின்னா என்ன, ரெட்ராகேஷன், அதை எதை வச்சு நாம இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நிர்ணயம் பண்றோம் அப்படின்னாக்க, சனி பகவான் நிற்கின்ற ராசியிலிருந்து அவருடைய தகப்பன் கிரகமான, ஆளும் கிரகமான, அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கும் கிரகமான சூரியன் 5ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது ரெட்ராகேஷன் ஆரம்பம், சனி வக்ர ஆரம்பம். அப்ப சனி வக்ர ஆரம்பம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணுண்டா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சனி பகவான் நின்ற ராசியிலிருந்து சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள். அப்ப சனி பகவான் நின்ற ராசியிலிருந்து சூரியன் எப்ப வராரு அப்படின்னா, கர்க்கடகத்துல வரும்பொழுது சனிக்கு சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான சிம்மத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்து 7ஆம் இடமான கன்னிக்கு வராரு. அதுக்கு அடுத்தது 8ஆம் இடமான துலாத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது 9ஆம் இடமான விருச்சிகத்துக்கு வராரு. அப்ப சூரிய பகவான் விருச்சிகத்திற்கு வரும்பொழுது சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப சனி பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை, அதாவது ஒரு நட்சத்திர பாதம், ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் பின்னி தருவாரு. சரி, இது மொத்தம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். இந்த 139 நாளும் சனி பகவான் உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 1 அவர் இருப்பது மீன ராசியிலேயே. ஆனா நம்ம பலன் சொல்ல போறது எப்படி அப்படின்னாக்க, ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அம்சத்தில் எங்கெங்க வராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் பலன் சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது 3ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2ஆம் இடம் உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 1 அப்படின்னு வரும்பொழுது நவாம்சத்துல பொறுத்தளவுக்கு இங்கே இருந்து அப்படியே பேக்ல வரும் துலாம், கன்னி, அதுக்கு அடுத்தது பார்த்தா சிம்மம். இந்த 3 ராசியிலையும் நவாம்சத்தில் நின்ற கூடிய காலகட்டங்கள்ல எத்தனை நாள் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 15/7 ஒரு 17 நாள், ஆகஸ்ட்ல ஒரு 31 நாள், செப்டம்பர்ல ஒரு 30 நாள், அதுக்கு அடுத்தது அக்டோபர்ல ஒரு 31 நாள், அதுக்கு அடுத்தது நவம்பர்ல ஒரு 20 நாள். சோ மொத்தத்துக்கு இந்த 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க, நம்ம மேஜரா பலனடைய கூடியவங்க அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி. அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா 7.5 சனி. 7.5 சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம்,
அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்கள் ஃப்ரீ ஆகிப்போமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸு. ரொம்ப நேரம் பயணம் பண்ணுறோம், ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்போ இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். சரி, இதில் என்னென்ன இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, அப்போ பரிகாரம்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னு பார்த்தாக்க, இந்த காலகட்டங்களில் நீங்கள் விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில் அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா, எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? ஐயா, அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால் மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனீஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது, வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய அதாவது நுங்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. அதை வாங்கி தானம் கொடுக்கறது பெரிய விசேஷம். பதநீர், பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, எப்பொழுதுமே சுக்கிரனுக்கு சனி நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11 இருக்கிறாரு. கர்மகாரகன் அப்படின்னு சொல்றதும் சனி பகவான். அப்ப அந்த கர்மஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் 10க்கு உண்டானவர் 11ல இருக்காரு. அப்ப கடந்த காலகட்டங்கள்ல இந்த சனி பகவானால் ஏற்பட்டிருக்கின்ற லாபங்களின் தன்மை குறைஞ்சிருந்துச்சு. இந்த சனி வக்ரம் ஏற்பட்டதுனால, ரிட்ராகேஷன் ஆனதுனால லாபங்களில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 139 நாளும் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லாபங்கள்ல தொடர் முன்னேற்றம் இருக்கும். சரி, அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபம் அப்படின்னாக்க சுக்கிரன்.
அப்ப சுக்கிரன் அப்படின்னாக்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்காம இருந்துச்சு. அப்ப இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கிறதோடு இல்லாம புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை தவிர 10ல் ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு அங்க ஷூட்டிங் போகும்போது அதுக்கு உண்டான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்க 1 மடங்கு வருமானம்னா அங்க 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர் செய்யக்கூடியவங்க, ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி வெற்றி வெற்றி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஏஐ டெக்னாலஜி கோல வச்சுக்கிறது. அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏஐ டெக்னாலஜி படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய விசேஷ பார்வையான ராசியை பார்க்குறாரு. சாமி, ராசி சனி பார்த்தா போயிடுமே, உடல்நல ரீதியான தொந்தரவு வந்துடுமே அப்படின்னு இருந்தவங்களுக்கு சனி வக்ரகதி அடைஞ்சதுனால, அவரே பலம் இழந்ததுனால, அவருடைய 3ஆம் பார்வையா ராசியை உங்களுக்கு பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள் கிராஜுவலா கன்சிஸ்டண்டா விலகும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானுடைய 7ஆம் பார்வை, சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கன்னியில விழுது. அதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுர்ல விழுது. அந்த தனுர் அப்படின்றது 8ஆம் இடம். அப்ப இந்த 5ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சனி பார்க்கின்ற நற்பலன்கள் என்ன, கெடுபலன்கள் என்னன்றதை நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கறதன் மூலியமாக இவ்வளவு நாளா உடல்நிலையில சற்று பின்னடைவு இருந்தது. இருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு இப்போ சனியினுடைய வலிமை சற்று கம்மியாக இருக்கும் வக்கரகதியின் போது. அதனால உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தெளிவான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அனுகூலமான நல்ல விசேஷங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும், வக்கர சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுவியும் சனி பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 9ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துல உழது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தனுசு சனி பார்க்கிறார். சனி பார்க்கும் பொழுது அது 8ஆம் இடத்துல உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இன்ஃபேக்ட் ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், மண்ணுக்குள்ளிருந்து வரக்கூடிய புதையல்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர ஆட்கள் அதிகமாக போட்டு வேலை செய்யக்கூடிய, வாணிபம் செய்யக்கூடிய, வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஸ்தலங்கள், அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் அதிகமாக போட்டு பண்ணக்கூடிய இடத்துல சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா என்ன ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாம், ஏதாவது தானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. சைவத்திற்கு எப்படி நவ கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலம் இருக்கோ அதே போல ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கும் நவ திருப்பதி என்ற கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்கு. அங்க உள்ள பெருமாளே அந்த கிரகமா ஆகிறார். அப்படி ஆகும் பொழுது இந்த நவ திருப்பதியில பெருங்குளம் என்ற இடத்துல உள்ள பெருமாளே சனீஸ்வரனுக்கு பிரீத்தி ஸ்தலமா ஆகிறார். அப்ப கண்டிப்பா ஒரு முறை
இந்த 139 நாள்ல 15/7/2026 30/11/2026 ஏதேனும் ஒரு சனிக்கிழமை பெருங்குளத்தில் உள்ள எம்பெருமானை சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சாமி எனக்கு பெருங்குளம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது லோக்கலில் இது பண்ணுங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெபிக்கக்கூடிய மூல மந்திரம் அதாகப்பட்டது சனி பகவானின் காயத்ரி மந்திரம், சரணாகதி ஆகக்கூடிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் 15/7/2026 30/11/2026 வரையிலும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 8 முறை காலையில ஸ்நானம் கழிச்சுட்டு பூஜை முடிக்கும் போது முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். சரி, அதுக்கு அடுத்தது தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு கீழே வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கோ அல்லது தெரு கூட்டக்கூடியவங்களுக்கோ கார்பரேஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கோ அன்னதானம் செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 1 தயிர் சாதம் இல்லாட்டி எள் சாதம் ஒரு 8 பொட்டலம் இந்த 139 நாளில் வரக்கூடிய அத்தனை சனிக்கிழமைகளையும் தானம் பண்ணலாம். இதை தவிர காகத்துக்கு எப்பொழுதுமே காகத்துக்கு பழைய சாதம் வைக்கக்கூடாது, சுடு சாதம் வச்சுக்கிட்டு வரணும். அதே போல வயது முதிர்ந்தவர்கள் முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு கைத்தடி இரும்பினாலான கைத்தடி வாங்கி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதே போல கோயில் உள்ள இறைவனுக்கோ இறைவிக்கோ மாசத்துக்கு ஒரு 2 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து 1 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் அந்த தேவியோட மேனிக்கு எப்பொழுதுமே காலையில் எல்லா தேவிகளுக்கும் தேவர்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் உங்களோடதாகவும், அதே போல் இருள் இருந்தாலும் ஒரு தீபத்தின் மூலியமாக இருளை விளக்கக்கூடியது அந்த 1 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றுறதுக்காகவும் இந்த 139 நாளும் பண்ணினோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா? விலகும். இதை தவிர அந்தணர்கள் மற்றும் சிவாச்சாரியர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்து அவங்க பாதம் படிஞ்சோம்னாக்களும் வெற்றி 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 கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் இந்த காரியங்கள் பண்ணும் பொழுது, இந்த எளிமையான பரிகாரங்கள் பண்ணும் பொழுது சரணாகதி தத்துவம் இப்போ உங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னா நான் சாரின்னு கேட்கும்பொழுது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ மனித குலத்திற்கு உண்டானது அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது வெற்றி 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 கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்களை கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலை அடைந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவில் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலையில் மாறுதல்கள், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில், அதாவது இந்த வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரி திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், மறைந்த இடத்தில் இருந்து அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர் பணவரவு வரும். அதாவது இந்த இதிலிருந்து பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், அதை தவிர ரோடு கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்திலேயே சனி வக்கரம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களோட சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 139 நாளும் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு 90 விழுக்காடுகள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.